என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 13ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பெந்தேகோஸ்தே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்போஸ்தலர் 2:11. ஆம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை தான் பேசுவார்கள். சுற்றிலும் உள்ள வேற்று மொழியினர் புரிந்து கொள்ளும் வகையிலும் பேசுவார்கள். உலக தோற்றத்திலேயே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் அநேகரை ஆட்கொண்டு வழிநடத்தியிருக்கிறார். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, என்னாகமம் 27:18. உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகள், நெகேமியா 9:30. அவனுக்குள், அதாவது தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே பல தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஆளப்பட்டு செயல்பட்டதை வாசிக்கிறோம். அப்படி இருக்க புதிதாக ஆவியின் அருள்மழை ஊற்றப்படுவதன் நோக்கம் என்ன? மாம்சமான கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆவி ஊற்றப்படுகிறது. உண்மையாய் கிறிஸ்துவை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு அவர் பின் செல்ல விழைகிற விசுவாசிகளுக்குள் ஆவியானவர் செயல்படத் தொடங்குகிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்களை நடத்துவார். அவர்கள் பிதாவையும் கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துவார்கள். முக்கியமாக பிதா அவர்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுப்பார். அவற்றுள் ஒன்றுதான் பிறமொழி பேசும் வரம். ஆவியின் வரங்கள் சபை வளர்ச்சிக்காகவும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் அருளப்படுகின்றன. ஆவியின் வரங்களை பெறும் விசுவாசிகள் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியின் வரங்கள் பல என்றாலும் அவற்றில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வரங்களே அருளப்படுகின்றன. விசுவாசிகளின் வாழ்விலோ ஆவியின் கனிகள் அத்தனையும் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டை நன்கு புரிந்து படிக்கும்போது நமக்குள் இருக்கும் ஆவியின் வரங்கள் தீவிரமாய் வல்லமையாய் செயல்படும். கிறிஸ்து நமக்குள் வருவாரானால் நம்மில் செழிப்பான ஆவியின் கனிகள் கனியத் தொடங்கும். மனம் திரும்புதல், விசுவாசம், இரட்சிப்பு, பரிசுத்த ஆவி, வரங்கள், கனிகள், நித்திய ஜீவன் என்ற ஆன்மீக படிகளில் ஏறத் தொடங்குவோம். மனம் திரும்புதல், விசுவாசம், இரட்சிப்பு, பரிசுத்த ஆவி, வரங்கள், கனிகள், நித்திய ஜீவன் என்ற ஆன்மீக படிகளில் ஏறத் தொடங்குவோம். அலங்கரியும் மரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் மரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. ஜெபம். இறைவா,
பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும், ஆவியின் வரங்களையும் தாரும், முக்கியமாக ஆவியின் கனியை தாரும். ஆமேன்.